வணக்கம் மக்களே. 90s காலகட்டத்தில் பிரபலமான காதல் ஜோடிகள்னா அது தமிழ் திரையுலகில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா சரத்குமார் தான் இருக்க முடியும். லண்டன்லலாம் போய் படிச்சுட்டு வந்ததுனாலேயே ராதிகா அன்னைக்கு காலகட்டத்திலேயே கொஞ்சம் மாடர்னாக தான் இருந்தாங்க. இவங்க காதலிச்சு வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் இருந்து அவரோட ஹேர் ஸ்டைலில் இருந்து நிறைய விஷயங்களை அவருக்கு ஸ்டாண்டர்டாக மாற்றிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ண போது விஜயகாந்தோட வீட்டில் அந்த திருமணத்துக்கு யாருமே ஒத்துக்கல. அது மட்டும் இல்லை, அந்த திருமணத்துக்கு பெரிய தடையாக இருந்தவரே விஜயகாந்தோட உயிர் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் தான். இப்ராஹிம் ராவுத்தரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்தை மிகப்பெரிய அரசியல்வாதியாக மாற்றணுங்கிறது தான் அவரோட குறிக்கோளாக இருந்துச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா காதல் எம்ஜிஆரோட அரசியல் வாழ்க்கையில் எவ்வளோ சலசலப்பை ஏற்படுத்திச்சுன்னு இப்ராஹிம் ராவுத்தருக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே விஜயகாந்த் ராதிகா சேர்ந்தா எதிர்காலத்தில் விஜயகாந்தோட அரசியலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு இப்ராஹிம் ராவுத்தரை ஒரு முடிவு எடுத்திருக்காரு. மொத்த குடும்பமும் உயிர் நண்பனும் சேர்ந்து இந்த காதலை எதிர்க்க விஜயகாந்த் ராதிகாவை பிரேக்கப் பண்ணுறாரு. இதில் செம்ம கடுப்பாகிறாங்க ராதிகா. கோவத்தில் விஜயகாந்த் ஷூட் பண்ணுறதுக்காக துப்பாக்கியோட போனாங்க ராதிகாங்கிற வரைக்கும் சில கதைகள் எல்லாம் பரவிச்சு. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. எம்ஆர் ராதா தான் ராதிகாவோட அப்பா. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு படத்தினால பிரச்சனை வருது. எம்ஆர் ராதா நேராக துப்பாக்கியோட போய் எம்ஜிஆர் வீட்டுக்கே போய் அவரை ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆருக்கே சரியாக பேச முடியாமல் போயிடுச்சு. எம்ஆர் ராதா எம்ஜிஆரோட கழுத்திலேயே ஷூட் பண்ணதுனால இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கொஞ்சம் குளறி தான் எல்லா படத்துலையும் பேசியிருப்பார். என்னதான் ராதிகாவை பிரேக்கப் பண்ணாலும் ராதிகாவை பிரிஞ்ச சோகத்தில் ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருந்திருக்காரு விஜயகாந்த். அப்போதான் இப்ராஹிம் ராவுத்தருக்கு ஒரு ஐடியா தோணுது. ராதிகா மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சா விஜயகாந்த் கல்யாணம் பண்ணுவாருன்னு அவர் நினச்சாரு. அப்படி கண்டுபிடிச்ச பொண்ணு தாங்க பிரேமலதா விஜயகாந்த். அன்றைக்கி கிட்டத்தட்ட ராதிகா மாதிரியே உருவத்தில் அவங்க இருந்தனால விஜயகாந்த் இந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்ணி அவங்க கல்யாணமும் நடந்து முடிஞ்சுது. கல்யாணத்துக்கு அப்புறங்க இப்ராஹிம் ராவுத்தருக்கு தெரிய வந்துச்சு இது தனக்கு தானே சொருவிக்கிட்ட ஆப்பு அப்படின்னு. பிரேமலதா அவர்கள்னாலேயே விஜயகாந்த் ராவுத்தர் நட்பு பிரியுது. விஜயகாந்த் குடும்பத்தை விட்டே ராவுத்தரை தள்ளி வைக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கும் தன்னோட திருமண வாழ்க்கை கை கொடுக்கல. பிரதாப் போத்தனை கல்யாணம் பண்ணுறாங்க ராதிகா. ஒரே வருஷத்தில் அவரை பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிச்சார்ட் ஹாட்லின்னு ஒருத்தருக்கு திருமணம் பண்ணுறாங்க. அவரையும் 2 வருஷத்துலேயே பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2001 சரத்குமார் அவர்களை திருமணம் பண்ணாங்க. அந்த ஜோடி இப்போவும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ராதிகாவை பொறுத்த வரைக்கும் இது 3வது திருமணம் அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரத்குமாரும் விஜயகாந்த் உயிர் நண்பர்களாக இருக்காங்க. சரத்குமாரோட கெரியர் உச்சந்தொட்டதுக்கு காரணமே விஜயகாந்த் தான் இருந்தார். ஆனால் ஒரு விஷயங்க, அந்த காதலில் ஏற்பட்ட காயம் கடைசி வரைக்கும் ஆறலைங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். கேப்டன் இறந்தப்போ தமிழ்நாடே திரண்டு கூட ராதிகா அவர்கள் வரவே இல்லைங்கிறது. ஒருவேளை கேப்டன் ராதிகா ஜோடி ஒன்று சேர்ந்துருந்தா எப்படி இருந்திருக்கும்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.